ஹாய், வெல்கம் டு ஜிகே ஜோன். இந்த உலகத்துல எவ்வளவோ மர்மங்கள் இருக்கு. ஆனா சில ரகசியங்களை அரசாங்கமே மூடி மறைக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பயங்கரமான உண்மை இருக்குன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த இடம் நம்ம இந்தியாவில தான் இருக்கு. ஆனா அங்க மட்டும் ஏன் பறக்கும் தட்டுகள் அடிக்கடி வந்துட்டு போகுதுன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். அமெரிக்காவோட ஏரியா 51 பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க ஏலியன்ஸ் இருக்குன்னு உலகமே பேசும். ஆனா நம்ம இந்தியாவோட பார்டர்ல லடாக் மலைகளுக்கு நடுவுல குங்கலாபாஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துக்குள்ள சாதாரணமா மனுஷங்க யாரும் போகவே முடியாது. இது ஒரு நோமேன்ஸ் லேண்ட்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க நடக்கிற விசித்திரமான விஷயங்களை கேட்டா நீங்க மிரண்டு போயிடுவீங்க. இங்க ஏலியன்ஸ்களோட ரகசிய தளம் இருக்கா, இல்ல நாம எதையாவது மிஸ் பண்றோமா? லடாக் பார்டர்ல இருக்கிற இந்த இடம் கடல் மட்டத்துல இருந்து சுமார் 17,000 அடி உயரத்துல இருக்கு. இங்க இருக்கிற உள்ளூர் மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த பனிமலைக்கு அடியில ஏதோ ஒரு ரகசிய தளம் இருக்கான். அங்க இருந்து அடிக்கடி விசித்திரமான வெளிச்சத்தோட பறக்கும் தட்டுகள், அதாவது UFOக்கள் கிளம்பி போறத அவங்க கண்ணால பார்த்ததா சொல்றாங்க. முக்கியமா 2006ல கூகுள் எர்த் புகைப்படங்களை வெளியானதுல இருந்து இந்த விஷயம் உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சது. அந்த போட்டோக்கள்ல பனிக்கு நடுவுல மர்மமான கட்டடங்கள் இருக்கிறது தெளிவா தெரிஞ்சது. இந்த இடத்துலதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலே எவ்வளவோ பார்டர் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட கொங்கலாபாஸ் விஷயத்துல 2 நாட்டு ராணுவமே ரொம்ப மௌனமா இருக்காங்க. 2004ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அங்க போன ஒரு இந்திய விஞ்ஞானிகள் குழு ஒரு பெரிய விசித்திரமான உருவம் மலைக்கு மேல பறக்கிறத பார்த்திருக்காங்க. அத அவங்க போட்டோ எடுக்க முயன்றப்ப அவங்க கேமராக்கள் எல்லாம் திடீர்னு வேலை செய்யாம போயிருக்கு. ஏன் இந்த ஒரு இடத்துல மட்டும் டெக்னாலஜி தோத்து போகுது? ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பூமியோட மேலோடு இங்க ரொம்ப மெலிசா இருக்கிறதுனால வேற்று கிரக வாசிகள் தங்களோட தளத்தை அமைக்க இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்கலாம்னு ஒரு தியரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஒரு மர்மமான குகைக்குள்ள இருந்து வர்ற நீல நிற வெளிச்சம் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு தெரியுதாம். அங்க இருக்கிற மக்கள் இந்த இடத்த ரொம்ப புனிதமான, அதே சமயம் பயமுறுத்துற ஒரு இடமாவும் பாக்குறாங்க. அரசாங்கம் எதை மறைக்க பாக்குது? இது வெறும் ராணுவ ரகசியமா, இல்ல ஏலியன்ஸ்களோட கேம்பா? கொங்கலாபாஸ் ரகசியங்கள் என்னைக்காவது ஒரு நாள் வெளிவரும். ஆனா இமயமலை மர்மம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இந்தியாவுல அசோகர் காலத்துல இருந்து 9 மர்ம மனிதர்கள் உலகத்தையே ரகசியமா இயக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? அவங்க யாரு? அவங்க கிட்ட இருக்கிற அந்த 9 புத்தகங்கள்ல என்னென்ன மிரட்டலான ரகசியங்கள் இருக்கு? இத பத்தி நெக்ஸ்ட் வீக் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம ஜிகே ஜோன் நிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.